பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இருவரோட சினிமா வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா திரும்ப 30 ஆண்டுகளுக்கு பிறகு இணைய போகிறாங்க. இதில் யார் நம்பர் 1 தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருவருமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோ. கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1975 அறிமுகமானார். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்த வரைக்குமே குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் போதே அறிமுகமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. சினிமா உச்சத்திலே மிகப்பெரிய ஒரு ஹீரோவிலே பார்த்திங்கன்னா 60 ஆண்டுகளையும் கடந்து சினிமா வாழ்வில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரே நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா இணைஞ்சி ஒரு 18 படத்துக்கு மேலே ஒன்றா இணைஞ்சி நடிச்சிருக்காங்க. சிங்கிள் ரோலில் வந்தாலும் சரி, மற்றபடி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் ஒன்றாக நிறைய திரைப்படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. அபூர்வ ராகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கேட்டை திறந்து வர சீனாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒவ்வொரு சீனும் மாசாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி திரைப்படங்களில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட பார்த்திங்கன்னா வில்லனாகவும் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. வில்லனாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16 வயதில் பொறுத்த வரைக்குமே அந்த சிறுதேவியை கெடுக்கும் போது அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு வெவளைத்தனமான கேரக்டர்லேயும் உலகநாயகன் நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் நடிச்சிருப்பாங்க. அதுபோல் அல்லாவுதீன் அற்புத விளக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வாள் சண்டையெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வெற்றி தோல்வியெல்லாம் 2 பேருக்குமே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க 2 பேருமே ஒரு போட்டி போட்டு வென்ற நடிகர்களே இவங்க 2 பேர் தான். கிட்டத்தட்ட 18 திரைப்படங்கள் மேலே நடிச்சிருந்தாங்க. அந்த 18 திரைப்படத்திலே பார்த்திங்கன்னா 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் மேக்ஸிமம் வில்லனாக நடிச்சிருப்பார். கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிருமான கேரக்டர் நடிச்சிருப்பார். அந்த ஆடுகோழி ஆட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபைட் சீனும் அந்த சட்டையை பிடிச்சி நடக்கிற ஸ்டைலு, ஹோட்டு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பாலச்சந்திரன் அவர்கள் இவரை வச்சு நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே இவங்களோட குருநாதர் தான். இவங்களுக்கு கொடுத்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள்லாம் நிறைய திரைப்படங்கள். சில்வர் சூப்ளின் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களாக ஏகப்பட்ட திரைப்படங்களை பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு 21 திரைப்படங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 21 திரைப்படங்களுக்கு மேலே தான் உலகநாயகன் அவர்களும் வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்திங்கன்னா அவரும் 20 படத்துக்கு மேலே தான் வெள்ளி விழா திரைப்படங்கள் நிறைய ஓடி இருக்குது. அதெல்லாம் 204 திரைப்படங்கள், 274 திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஓடிய திரைப்படங்கள்னா குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு 4-5 திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா 1000 நாள்கள், 1 வருடம் 2 வருடம் தாண்டி ஓடிய திரைப்படங்கள்லாம் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலான சினிமா வாழ்க்கையிலே இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குமான்னு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேருமே ஹீரோவாக தான் இன்று வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல திரைப்படங்களில் வெற்றியும் கண்டிருக்காங்க, பல திரைப்படங்களில் தோல்வியும் கண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திரைப்படமும் ஓடாமல் அட்டை ஃப்ளாப்பும் ஆகிருக்கு. அந்த சமயத்திலையும் திரும்ப திரும்ப ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் வலையில் தோழ்ந்து போகாமல் ஒவ்வொரு திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்களாக தான் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் முரட்டுக்காலெல்லாம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 16 வயதிலும் நல்ல ஒரு வசூல் தான். கிட்டத்தட்ட என்ன தான் எஃபெக்ட் போட்டு நம்ம உலகநாயகன் நடிச்சிருந்தாலும் அந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கமலஹாசன் ஹீரோவாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அந்த பரட்ட கேரக்டர் தான் இன்று நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. நிறைய திரைப்படங்கள் உலகநாயகன் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தேவர் மகன், இந்த மாதிரி சகலகலா வல்லவன், ஒவ்வொரு திரைப்படங்களிலுமே அவரோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட வசூலும் நல்லா கொடுக்கும். 200 நாள் தாண்டி திரையரங்களில் ஓடி ஒரு சூப்பரான ஒரு கிட்ட இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்கள் முரட்டுக்காலை மற்றும் மனிதன், இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் சொல்லிகிட்டே போகிறான். போக்கிரி ராஜா, ராஜாதி ராஜா, நிறைய திரைப்படங்களையும் பார்த்திங்கன்னா 200 நாள் கிட்டத்தட்ட திரையரங்களில் ஓடி நல்ல ஒரு கலெக்ஷனும் சரி நல்ல ஒரு வசூலும் கொடுத்த திரைப்படமாக தான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கும். உலகநாயகன் அவர்களும் விட்டு கொடுக்க முடியாது. அவரும் ஈக்குவலாக தான் நிறைய திரைப்படங்கள் நடித்து ஒரு வருடத்துக்கு 18 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 படங்கள், 10 படங்கள். அந்த காலகட்டம் 80-90 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சமாக இவங்க வெளிவர திரைப்படங்கள் ஒரு வருடத்துக்கு 10 திரைப்படங்கள், 6 திரைப்படங்கள் தான். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா 10 திரைப்படங்கள் மேலே வரும். உலகநாயகன் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 திரைப்படங்கள் மேலே தான் வரும். குறைந்தபட்சமாக அந்த 2 பேருமே ஒரு வசூல் மன்னனாக தான் இருப்பாங்க. இது இந்த படம் அதிகமாக ஓடிச்சா, அந்த படம் அதிகமாக ஓடிச்சா. தேவர் மகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார். அதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மன்னன், எஜமானு, அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்து திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அந்த 80களில் பார்த்திங்கன்னா சில தோல்விகள் அடிபட்டது. அதே சமயத்தில் 80க்கு மேலே பார்த்திங்கன்னா 90 டயத்துலலாம் செம்ம போடு சக்கப்போடு போட்டு திரையரங்கில் வெற்றி பெற்ற திரைப்படங்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களாக தான் அமைந்திருக்கும். கிட்டத்தட்ட உலகநாயகன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 96ல் அந்த இந்தியன் திரைப்படம்லாம் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த சமயத்திலலாம்
96 இந்தியன் சங்கர் இயக்கத்தில் சூப்பரான ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு திரைப்படம் அபூர்வ சகோதரர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது உலகநாயகன் அவர்கள். அந்த நடிப்பு தோற்றத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நடிக்கணுமோ அந்த கேரக்டருக்கு ஏற்றாடு போல் சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அந்த குள்ளம்மா நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் உலகநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுபோல் சில மைக்கேல் மதன காமராஜன் 4 வேடங்களில் சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா 4 வேடங்களில் தான் நடித்து ஒரு வெற்றி கண்ட நாயகன் என்றாலே அது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் சொல்ல முடியும். மற்ற நடிகர்லாம் நம்ம குறிப்பிட்டு நிறைய பேரை சொல்லலாம், ஆனால் அவங்களாம் சரிபட்டு வர மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் சினிமா வரலாற்றிலே கமலஹாசன் எப்படி இருந்தாரோ அதே போலவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் இப்போ இருக்க இளைய தலைமுறைகளை பொறுத்த வரைக்குமே சிவாஜி, ரஜினி இந்த மாதிரி எல்லா நடிகரையும் சொல்லும்போது பார்த்திங்கன்னா கமல், விஜயகாந்த் இந்த மாதிரி எல்லா நடிகரோடையும் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டி போட்டு பிரபு இப்போ இருக்க இளைய தலைமுறை கூடயும் போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு நாயகனாக இருப்பது யாருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். அதன் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா நமது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும். விக்ரம் படம்லாம் சும்மா தரமான திரைப்படம், பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்தது. அந்த நடிப்பு திறமை தாங்க செம்ம லுக்கிங் தான். அந்த ஆரம்பத்தில் விக்ரம் திரைப்படம் எப்படி இருக்குமோ அப்போ அந்த திரைப்படங்கள் அதே போல் வில்லன் தோற்றமும் சூப்பராக நடிப்பார். நடிப்பில் இவரை மாதிரி நடிக்க முடியாது. ஒவ்வொரு வசனம் அந்த விருமாண்டியில் தன்னோட கேரக்டரு பாவனாச திரைப்படத்தில் குடும்ப கதாபாத்திரமாக இருக்கட்டும், மசாலா திரைப்படங்களாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நாயகன் அது உலகநாயகன் தான். சூப்பர் ஸ்டார் அவர்களும் பொறுத்த வரைக்கும் எல்லா கதாபாத்திரமே பொதுவாக அவரோட திரைப்படத்திற்கு காமெடியன்லாம் தேவையே இல்லை. அவரே காமெடியன், அவரே ஆக்ஷன், அவரே எல்லாமே பாடல் எல்லாமே அவர் திரைப்படத்திற்கு பண்ணிடுவாங்க. பொதுவாக அவரோட திரைப்படத்திற்கு காமெடியன் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. சில திரைப்படங்கள் மன்னனில் பார்த்திங்கன்னா கவுண்டமணி, இந்த மாதிரி முத்து, அருணாசலம், அண்ணாமலை போன்ற திரைப்படங்களை பண்ண அடுக்கடுக்கான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாயகன் தான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ருத்ராஜத்தை வச்சே நிறைய திரைப்படங்களில் வெற்றி கண்டிருக்காரு சூப்பர் ஸ்டாரு. அது மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய வெற்றி திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. 9 வேடங்களையும் தாண்டி 10 வேடங்கள். தசாவதாரம் திரைப்படம்லாம் இன்றும் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிக்க வைக்கும். அந்த திரையரங்கில் வரும் ஒவ்வொரு சீன்களும் உலகநாயகன் அவர்களோட நடிப்பு வெளிப்படுத்தும் அளவுக்கு சூப்பரான ஒவ்வொரு திரைப்படம் தான். இந்த பாட்டு 2 பொறுத்த வரைக்கும் தோல்வி தான். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் அந்த திரைப்படம் சரியாக போகல. இருந்தாலும் இப்போ தக்கலை இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது, அந்த திரைப்படமும் சரியாக போகலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களும் நிறைய தோல்வி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. லிங்கா, அந்த மாதிரி கோச்சடையான், இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 18 திரைப்படங்களுக்கு மேலே ஒன்றாக இணைஞ்சு நடித்தவங்க இப்போ திரும்பியும் 2 பேரும் இந்த 2026 இணைஞ்சு நடிக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இருவருக்குமே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். 2 பேருமே நான் வில்லனாக நடிக்கேன், நீ வில்லனாக நடிக்கிறது தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் வில்லனும் கிடையாது. 2 பேருமே மெயின் ஹீரோவாக தான் கொண்டு வரும். நம்பர் 1 ஹீரோவாக 2 பேருமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரா மற்றும் உலகநாயகன் கமலஹாசனா என்று பார்க்கும்போது நம்ம 2 பேருமே முதலிடத்தை தான் கொடுக்க முடியும். ஏன்னா 2 பேருமே குறைஞ்சவங்க கிடையாது. நிறைய சில்வர் ஜூப்ளி திரைப்படம் கொடுத்துருக்காங்க, நிறைய 2 ஆண்டுகள் 1 ஆண்டு திரைப்படமும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த நடிகர்கள் யார் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இருவருமே முதலிடத்தை தாங்க நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இவர் முதலிடம் அவர் முதலிடமும் நம்ம கொடுக்க முடியாது. 2 பேருமே சூப்பர் டூப்பர் ஒரு நடிகர்கள். சினிமா துறையிலே இத்தனை ஆண்டுகளும் இப்போ இருக்க இளைய தலைமுறைகளும் 2K கிட்ஸுகளும் இவங்க கூட நடிக்கும் தனுஷ் மற்றும் இந்த மாதிரி அஜித், விஜய் இந்த நடிகர்கள் கூடயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசனும் போட்டி போட்டு வென்ற ஒரு நாயகன் என்றாலே அது 2 பேருமே தான் போட்டி போட்டு இன்றும் ஹீரோவாக. சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் 2 பேருமே நம்பர் 1 ஹீரோ தான். ஏன்னா அடுத்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 30-40 ஆண்டுகள் பிறகும் உலகநாயகன் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. அது என்ன திரைப்படம் என்று டைட்டில் போடல. ரெட் செயின் தான் அந்த திரைப்படத்தை எடுக்குது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். 30 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒன்றாக இணையும். சினிமா சாதனையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஹீரோ சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் 2 பேருமே நம்பர் 1 தான்.